ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பிரியாணி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நான் இன்றைக்கி முட்டை பிரியாணிக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை நான் அவிச்சு உரித்து வச்சுட்டேன். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா அந்த முட்டையில் கீரியும் விட்டுக்கோங்க. கீரி விட்டிங்கன்னா நம்மளுக்கு மசால் உள்ளே இறங்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் அண்ட் உப்பு போட்டு நல்லா இந்த 2 முட்டையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதை நம்ம செய்யும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வகைகளை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறமா உடச்சி வச்சுருக்கிற 3 முந்திரியை நல்லா அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. இது நல்லா ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இஞ்சி பூண்டு இல்லை, நீங்கள் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் குறைவாகவே அளவு இருக்கட்டும், அதாவது ஒரு பங்கு குறைவாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌனான வெங்காயத்தில் போட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறமா 2 பழமான தக்காளியை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் போட்டு நல்லா கலந்து விடுறோம். இப்போது இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மாறினதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். தக்காளி வதங்குறதுக்கு எப்போ போல் லெட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லாட்டின்னா சீக்கிரமாக அது வேகாது. நான் இது பழமாக எடுத்துருக்கிறதுனால நான் மூடிலாம் போடல. நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறமா நம்ம தனி மிளகாத்தூளை ஆட் பண்ண போகிறோம். நம்ம தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணும்போது கலருக்கு நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுற மாதிரி இருக்கும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி தழையும் இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். அந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா நம்மளுக்கு ஒரு வாசனை தரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசியை ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சீரக சம்பா 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த அரிசியை நான் எடுத்து போட போகிறேன். இது நல்லா கொதி வந்துட்டதுக்கப்புறமா லிடை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.